வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லார துவையல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வரமிளகா 4, கொத்தமல்லி 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், புளி ஒரு சின்ன துண்டு, பூண்டு 2 பல், உப்பு தேவையான அளவுக்கு, தேங்காய் 1 கைப்பிடி, வல்லாரை 1 கட்டு சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கணும். இப்போ கடாயை அடுப்பில் போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, இதை லேசாக வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வரமிளகா சேர்க்கணும். இது கூட இது கூட கொத்தமல்லி சேர்த்து வறுத்துக்கலாம். ரெண்டு துளி பூண்டு, புளி எல்லாத்தையும் இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூட பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த வல்லாரையை போட்டு வதக்கிக்கலாம். இந்த வல்லாரை நினைவாற்றலை அதிகப்படுத்தும். அதனால் இதை வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதத்தில் இதில் போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். வல்லாரையை வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் வறுத்து வச்சதை முதல்ல அரைச்சிக்கணும். ஜாரில் போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ கீரையும் சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். வல்லாரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.